நபீல் வியூஸ் திரை விமர்சனத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் இயக்குனர் ஜீத்து ஜோசப் இயக்கத்தில் நடிகர் മോഹൻലാൽ நடிப்பில் பெரும் எதிர்பார்ப்போட வந்திருக்கிற ദൃശ്യം 3. ജോർജോട്ടി തന്നെയല്ലേ പറഞ്ഞത്, പ്രശ്നങ്ങളൊക്കെ തീർന്നു, ഇനി പേടിക്കാനൊന്നുമില്ലെന്ന്. முதல் 2 பாகத்தை பார்க்காதவங்க பார்த்துட்டு போயிடுங்க, இல்லைன்னா படம் புரியாது. ஜார்ஜ் குட்டியோட அழகான குடும்பத்துல திடீர்னு புகுந்த ஒருத்தன், கை தவறி நடந்த கொலை, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்தை ஜெயிலுக்கு போக விட மாட்டேன்னு மொத்த அதிகார மையத்தையும் எதிர்த்து தான் குடும்பத்தை காப்பாத்துற ஒரு சாதாரண மனிதனோட கதை. இதுதான் படத்தோட ஒன்லைன். அதோட 3வது பாகமா இப்ப வந்திருக்கிறது தான் ദൃശ്യം 3. முதல் பாகத்துல அப்பாவியான ஜார்ஜ் குட்டி, அழகான குடும்பம்னு ஒரு ஃபேமிலி த்ரில்லர். 2வது பாகத்துல கொஞ்சம் மெச்சூரிட்டியான ஒரு ஜார்ஜ் குட்டியை பார்த்தோம். 3வது பாகத்துல தன்னோட எதிரி யாருன்னே தெரியாம, தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு புரியாம திண்டாடுற ஜார்ஜ் குட்டி. முதல் பாகத்துல கேபிள் ஆபரேட்டர், 2வது பாகத்துல தியேட்டர் ஓனர், 3வது பாகத்துல ஒரு படத்தோட தயாரிப்பாளராக வர்றாரு ஜார்ஜ் குட்டி. தன்னோட மகளுக்கு கல்யாணத்துக்காக வரன் பார்க்க தொடங்க எல்லா வரனுமே யாராலேயோ தடுக்கப்படுதுன்னு அவரு புரிஞ்சுக்கிறாரு. அது யார் அப்படிங்கிற பரபரப்பான தேடல் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப். அது யாருன்னு தெரிஞ்சதும் வேட்டியை மடிச்சு கட்டி களத்துல குதிக்கிறாரு மோகன்லால். இதுதான் செகண்ட் ஆஃப். இந்த படத்தோட பெரிய பலம்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேவும் டைலாக்கும் தான். ஸ்க்ரீன்ல இருந்து ஒரு நொடி கூட கண்ணை திருப்ப முடியாத அளவுக்கு ஒரு பக்காவான ஸ்க்ரீன் பிளே. ஒரு சாதாரண டைலாக் கூட மோகன்லால் பேசும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி சித்திக் கிட்ட மோகன்லால் பேசுகிற ஒரு சீன் வரும். உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக் செம்ம டெலிவரி. அதே மாதிரி போலீஸ் ஐஜி தாமஸ் முன்னாடி எக்ஸ் போலீஸான அந்த சகாதேவன் அவரை கேட்காமையே அந்த சேரில் உட்காருவார். அந்த சீனில் அந்த ஐஜி பேசுகிற அந்த டைலாக், அதுக்கு சகாதேவன் காட்டுற ரியாக்ஷன்ஸ், வாவ், ரியலி சூப்பர். சகாதேவனோட நடிப்பு, உடல் மொழி எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஓடக்கூடிய திரைப்படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே ரொம்ப அருமையாக அவங்க கதாபாத்திரத்தை உணர்ந்து நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவரை രക്ഷിക്കാനാണെങ്കിലും ഞാൻ ഈ ചെയ്ത കാര്യങ്ങളൊക്കെ കാണുമ്പോൾ അവരുടെ അച്ഛനൊരു ക്രിമിനലാണ് എന്നൊരു തോന്നലുണ്ടായ ഞാൻ തന്നെ അങ്ങനെ ചിന്തിച്ചു. சினிமாட்டோகிராஃபர் சதீஷ் குரூப். மோகன்லால் தான் குடும்பத்தோட கார்ல கிளம்பி போற அந்த சீன் பருந்து பார்வையில் ஆரம்பிச்சு படிப்படியாக கிட்ட வந்து வீட்டு திண்ண வழியா வந்து காரோட பேக் சைடில் ஃப்ரீஸ் ஆகுற அந்த ஃப்ரேம் ரியலி சூப்பர். எடிட்டர் விஎஸ் விநாயக். இந்த மாதிரியான க்ரைம் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னும் பின்னுமா நிறைய சீன்ஸ் வரும். அந்த சீன்ஸை வந்து உள்வாங்கி இதுதான், இதை கொடுத்தா தான் புரியும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். தான் செய்கிற சின்ன தப்பு கூட படத்தை மிகப்பெரிய அளவில் ஸ்பாயில் பண்ணோம் அப்படின்னு உணர்ந்து ரொம்ப அருமையாக எடிட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறைன்னு சொல்கிறதுன்னு பார்த்தா முதல் 2 பாகத்தில் வந்து லேசான அழகான ஒரு சின்ன சின்ன நகைச்சுவை காட்சிகள்லாம் வரும். இந்த 3வது பாகத்தில் இல்லாதது எனக்கு ஒரு சின்ன குறையாக தான் பட்டுது. ஒரு முழுமையான த்ரில்லர் படம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் இந்த படத்தை நிச்சயமாக சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த படத்துக்கு நபீல் வியூஸோட மதிப்பெண் 10க்கு 7. மீண்டும் அடுத்த திரை விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.